வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த ஒரு நேமை காயின் பண்ணி அவராக சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் போட்டு எல்லா கட்சிகளுடைய பெயர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உள்ளே போட்ட பிறகு அந்த தரப்பிலிருந்து குறிப்பாக சிபிஎம், சிபிஐ, விசிக்கு அதை ஒரு வேளை இனிமேல் வைக்கலாம்னு நினைக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக திரும்ப அவர்கள் டீல் பண்ணிட்டாரு. பட் சிபிஐ, சிபிஎம் எங்கள் டெசிஷனை நாங்கள் எடுக்கணும், அதிக பிரசங்கித்தனம் வேண்டாங்கிற அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருபடி மேலே போய் முத்தரசன் அவர்கள் முன்னாள் மாநில செயலாளர் நாங்கள் திமுக கூட தான் இருக்கோம்லாம் பேசுகிறாங்க. எப்படி சார் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? விஜய் அவர்களுக்கு லிட்மஸ் டெஸ்ட்டாக இந்த ராஜ்யசபா இல்லைனாலும் இந்த கூட்டணி கட்சிகளை பேலன்ஸாக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய லிட்மஸ் டெஸ்ட். கண்டிப்பாக ஒரு சிக்கல் தான் கூட்டணி கட்சிகளை. அதுவும் குறிப்பாக சிபிஐ, சிபிஎம் அவர்கள் அப்பப்போ குரல் கொடுப்பாங்க. இன்னும் கூட்டணியை உடச்சிட்டுலாம் போக மாட்டாங்க, அறுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. அப்பப்போ ஆனால் குரல் எழுப்புவார்கள். நிச்சயமாக கவுக்கெல்லாம் மாட்டாங்க ஆட்சியை, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி செய்தது அதிக பிரசங்கத்தனம் தான். ஒரு கூட்டணிக்கு முதல்ல பெயர் வைக்கிறதெல்லாம் அவர் இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. அதை எல்லாரும் கலந்து பேசி அனைவரும் அனைத்து தரப்பும் ஒப்புக்கொண்ட பிறகு தான் வைக்க முடியும். இவர் இஷ்டத்துக்கு வைத்துக் கொள்வதில்லைன்னா அனுபவமின்மை மற்றும் தமிழக அரசியலோட அடிப்படையான விழுமியங்கள் புரியாதது, இவையெல்லாம் தான் காரணமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் நன்றாக வாங்கி கட்டி கொண்டார் அவர். அதே நேரத்தில் முத்தரசன் பேசுகிறது முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது. நாங்கள் இப்பயும் திமுக கூட்டணியில் இருக்கின்றார். ரெண்டு விஷயம். ஒன்று, எதிர்கட்சியான விஜய் ஆதரிச்சுட்டு நீங்கள் எப்படி திமுக கூட்டணியில் இருப்பீங்க? இது அவலத்தின் உச்சம், அருவருப்பின் உச்சம். இது நாசியேட்டிங் டு த கோர், முடைநாற்றம் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது எப்படி சார் நீங்கள் இருப்பீங்க? திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு பிரதான எதிர்கட்சியான விஜயோட கவர்மெண்ட் ஆதரிப்பீங்களா? ஒரு நொடி கூட அது நடக்கக்கூடாது. இன்னொன்று, உங்கள் சக தோழர் பே சண்முகம் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எந்த காலத்துலையும் திமுக கூட்டணியில் இருந்ததே கிடையாது. நாங்கள் வைத்து கொண்டதெல்லாம் தேர்தல் உடன்பாடு தான். 4 தேர்தலில் சீட் ஷேரிங் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோன்றார். ஆனால் இதே இடதுசாரி தலைவர்கள் இது கொள்கை கூட்டணி என்றும் பலமுறை முழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கும் சண்முகம் முத்தரசன் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்றார். அபத்தத்தின் உச்சம் இது. திமுக கூட்டணியில் இருந்துட்டு விஜய் அரசாங்கத்தை ஆதரிப்பீங்களா? நீங்கள் திமுக தான் அவருக்கு பிரதான எதிரி. திமுகவை பிடிக்காம தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் ஓட்டே வாங்கியிருக்காரு அவர். எப்படி நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்துட்டு விஜய் ஆதரிப்பீங்க? தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி முத்தரசன் ஏன் இப்படி பேசுகிறார் என்பது அவர் மனசாட்சிக்கே வெளிச்சம். இது பலவிதமான யூகங்களை, பலவிதமான சந்தேகங்களை, பலவித அருவருப்பான தியரிஸை ஃப்ளோட் பண்ண விடுது. இது அதற்கு காரணம் இத்தகைய பேச்சுக்கள் இடதுசாரிகள் வாயிலிருந்து வருவது தான். கூட்டணியே எந்த காலத்துலையும் இருந்தது கிடையாதுங்க. நீங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றீங்களான்னு கேட்கப்படும் பொழுது பே சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் சொன்னது, நாங்கள் இப்பொழுது இல்லை, எந்த காலத்திலையுமே நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தது கிடையாது. அதனால் இந்த கேள்வியை தவறு. நாங்கள் வைத்து கொண்டது இடஒதுக்கீடு, சீட் ஷேரிங் தான்றார், இடப்பங்கீடுன்றார். இதே வாய் தான் இது கொள்கை கூட்டணின்னு சொல்லியிருக்கு. இப்போ சொல்கிறாரு இன்னொரு இடதுசாரி தலைவர், நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். தெளிவுபடுத்துங்க சார். திமுக கூட்டணியில் தொடர்றீங்களா அல்லது விஜய் ஆதரிக்கிறீங்களா? அல்லது திமுக கூட்டணியில் தொடர்றீங்கன்னா விஜய் எப்படி ஆதரிக்க முடியும்? இது வெறும் இடஒதுக்கீடு தானே திமுகவோட இருந்தது. அப்போ விஜயோட என்ன செய்ய போகிறீங்க? அது தேர்தலுக்கு பிறகான அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடா? பிரதான எதிர்கட்சியோட அரசாங்கத்தை ஆதரிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்கிறீர்கள். ஆகவே இது இடதுசாரிகளுடைய இந்த நிலைப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது. இது மேலும் மக்களிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தும். இந்த பாருங்கள், இனிமே திமுக கிட்ட போய் இடதுசாரிகள் ஒட்டி கொண்டு அடுத்த தேர்தல்கள் அது எப்போ நடந்தாலும் 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ போனாங்கன்னா 2 இருக்காது, சைபர் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு அதனால் கவலை ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 30-40 எம்எல்ஏ கிடையாது, இருக்குது 2 எம்எல்ஏ. அது இருந்தால் என்ன போனால் என்னன்ற முடிவுக்கு தான் வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் இல்லாத அசம்பிளியை அவர்களே கட்டமைப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இல்லை சார், இப்போ அந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறீர்கள். பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே கேபினெட்டுக்குள்ளே போனால் அது அவங்களுடைய கொள்கை முடிவு, நம்ம அதில் மாற்றுக்கிறதுக்கு உள்ளே போனாலாச்சும் அமைச்சருங்கிற பதவி கிடைக்குது, இல்லை வருதுன்னா உங்களால் கட்சியை வளர்க்க ஒரு ஸ்கோப் கிடைக்கும். நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவான அரசையும் விமர்சிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல குரோத்துக்கான சார் குரோத்தே கிடையாது. அது விளங்கவே விளங்காது. இந்தியா முழுவதும் துடை தெரியப்பட்டிருக்கிறது. சொன்னால் கோபம் வரும் கம்யூனிஸ்டுகளுக்கு. கேரளாவில் இருந்த ஒரு அரசும் போயிடுச்சு. மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டுகள் கொடி கட்டி பறந்தவர்கள் இன்றைக்கி ஒரு சீட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க. துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் புண்ணியத்தில் 2 பார்லிமெண்ட் சீட்டு, 2 எலெக்ஷனில் சிபிஐக்கு, சிபிஎம்முக்கு
ரெண்டாவது எலெக்ஷனில் 4 சீட்டு, 2 சீட்டு தமிழ்நாடு, 2 வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில். இஃப் நாட் ஃபார் ஸ்டாலின், சிபிஐ சிபிஎம் இன் பர்சன்ஸ் பார்லிமெண்ட் வில் பி 0. அதனால தான் வந்து விஜய் அரசாங்கத்தில் வந்து அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் நேரம் பொறுத்து 4 நாட்கள் 5 நாட்கள் பொறுத்து தங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டினார்கள். இன்றைக்கி முத்தரசன் இப்படியெல்லாம் பேசுவது என்பது கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஓட்டையும் ஒழிச்சிடும். இப்போ சிபிஐ சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்க வந்ததில் காங்கிரஸோட ரோல் இருக்குது. ஆப்வியஸாக தேசிய தலைமைகளிடம் கார்கே மூலமாக பேசப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது விஜய்க்கு பெருசாக நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கொடுத்ததை விட கூடுதல் சீட்டு அப்படிங்கிறத அக்காமடேட் பண்ணிக்க முடியும் என்றெல்லாம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. காங்கிரஸ் அதை ஒரு சென்ட்ரிக்காக நின்று விஜயை நோக்கி 29க்கான இதில் சிபிஐ சிபிஎம் அழைத்து வரவும் ஒரு அந்த வாய்ப்பு இருக்குல்ல. விஜய்க்கு இப்போ நேஷனல் ஆம்பிஷன் இல்லை. 29லலாம் ஆம்பிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே கட்சியை காலி ஆகிடும். இப்போ அடுத்த 3 வருஷம் மோடி கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பகச்சிக்க வேணான்னு பார்க்குறாங்க. ராஜ்யசபா சீட்டை பிரவீன் சக்கரவர்த்திக்கு தள்ளி விட்டது கூட வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே தாவேக்கா போச்சுன்னா இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். இன்றைக்கி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற வேலை தான் இது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பட் ஃபார் எவர் யூ கேனாட் எஸ்கேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 29 எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய் ஆகணும். ஏன்னா ஒரு ரீஜனல் பார்ட்டி நேஷ்னல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் வெறும் ரீஜனல் பார்ட்டியாக மட்டுமே இருந்துட முடியாது. அது வந்து ரீஜனல் ப்ரெசன்ஸையும் ஒழிச்சிடும். இப்போ இவங்களுக்கு ரீஜனல் ப்ரெசன்ஸ் வருது, அதில் 3 சீட் என்ன கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 29ல் வந்து இவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக இவங்க வந்து ப்ரெசன்ஸ் இருந்தே ஆகணும். ஃபார் எவர் யூ கேனாட் ஷன் பிஜேபி. நீங்கள் வந்து பிஜேபியை எதிர்ப்பதிலிருந்து தப்பித்து தொடர்ந்து போக முடியாது. இதை முதலில் நினைவில் வைத்து காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கிட்டு 29 எதிர்த்து தான் பேசி ஆகணும். இன்னைக்கு டிஎம்கேவோட இடத்த டிவிகே இட்டு நிரப்ப போகுது. அதே 2 லெஃப்ட், காங்கிரஸ், விசிகே, எம்டிஎம்கே, கிட்டத்தட்ட அதே பழைய அலையன்ஸ் எக்ஸப்ட் டிஎம்கே. அதாவது காங்கிரஸோட எண்ணம்ங்கிறது திமுக இல்லாமல் அந்த இடத்துல டிவிகேவை வச்சு காங்கிரஸ் முக்து பாரத் மாதிரி டிஎம்கே முக்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதுதான் வந்து காங்கிரஸோட எய்ம். அதை நோக்கி அவங்க போகிறாங்க. டிவிகே அந்த இடத்த எடுத்துக்கலன்னா டிவிகேவால் தமிழ்நாட்டில் சர்வே ஆக முடியாது. டிவிகேக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, டிஎம்கே முக்து தமிழ்நாடுன்ற இடத்த நோக்கி காங்கிரஸ் அதை புஷ் பண்ணும்போது, விசிகாவும் காங்கிரஸோடு சேர்ந்துப்பாங்க. புஷ் பண்ணும்போது அந்த ரோலை ஷன் பண்ணிவிட்டு இவங்களால் போக முடியாது. யாரால்? டிவிகேவால் போக முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ரன் அப் டு தி லோக்சபா எலெக்ஷன்ஸ், இந்தியா பிளாக் ஆர் நான் பிஜேபி நான் டிஎம்கே பிளாக்கை லீட் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக டிவிகேக்கு வரும். அதை அவரால் வந்து நினச்சாலும் ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. ஆக்சுவலாக டிவிகேக்கள் அது முதலமைச்சருக்கு திமுக இல்லாத ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதுல உடன்பாடு இருக்கும். ஆனால் அந்த அலையன்ஸ் பிஜேபி எதிர்க்கிறதுங்கிறதுல எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? அதுதான், அது பிஜேபி ஏற்று தான் ஆகணும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் விஜய் வந்து பிஜேபி டிஎம்கேவோட நீங்கள் ஹார்ட் கோர் ஆன்டி பிஜேபி பேசினா தான் உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுற வரும். அது ஒரு கட்டத்தில் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் இட்ஸ் ஹெட்டிங் ஃபார் அ சன்னிங் தான், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ கண்டிப்பாக வந்து டிஎம்கே இஸ் ஐசோலேட்டட், கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்பது அபத்தமான பேச்சு. அவங்க கூட்டணியிலே இல்லைன்றாரு சண்முகம். முத்தரசன் இப்படி பேசுகிறாரு. இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அவங்களால வந்து நினச்சாலும் இந்த 2 இடதுசாரிகளால் 4 எம்எல்ஏ இருக்காங்க. விஜய் கவர்மெண்ட்டை கவுக்க முடியாது, கவுக்கவும் மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்தியா கூட்டணி கூட்டியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு காங்கிரஸ் இருக்கும்போது நாங்கள் வர முடியாது அப்படிங்கிற ஒரு தலைமை கழகம் அப்படின்னு போட்டு திமுகலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அது ஸ்டாலின் அவர்களுடைய முடிவாகத்தான் இருக்கும்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா, காங்கிரஸ் இல்லாத எதிர்க்கட்சி ஃப்ரண்ட் என்பது அவருடைய விஷனா அதிலிருந்து நம்ம ரீட் பண்ண வேண்டியிருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? கான்ஸ்டிடியூஷன் நடக்கிற அந்த கூட்டம் அப்படி தான் அவங்க வந்து தெளிவாக வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இன்னும் முக்கியமாக மோடிக்கு அவங்க கொடுக்குற மெசேஜ் நாங்கள் இந்தியா பிளாக்ல இல்லை. ஏன்னா இதன் மூலம் மோடியின் உக்ரத்திலிருந்து கோபத்திலிருந்து தப்பலாம் என்று திமுக நினைக்கிறது. ஏன்னா நிறையா வழக்குகள் இருக்கின்றன. நேரு கேஸ்லாம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செந்தில் பாலாஜி கவர்னர் ஹசன் கேட்டு அவர் லெட்டர் போட்டார். அதோட முக்கியமானது நேரு கேஸ். இப்போ நேரு கேஸ் வந்து இடியோட பிரெயின் சைல்டு. நகராட்சி லெட்டரே இடி அந்த பேசிஸ் ஆஃப் தட் ஒன்லி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நெருக்குதுன்னா அது திமுகவில் தாங்க முடியாது. இன்ஃபேக்ட் அந்த டிவிஎஸ்சிக்கு இடி எழுதின லெட்டரில் 237 பக்கம் லெட்டரில் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் ஸ்டாலின் த தென் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நேம்டு. தமிழ்நாடு மீடியா அதை பெருசாக எடுத்து பேசலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அறிக்கையில் இடியோட அந்த லெட்டரில் கிட்டத்தட்ட 260-70 பக்கம் லெட்டரில், டிஜிபிக்கு எழுதின லெட்டரில் இடி வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து நேருவோட இஷ்யூவில் வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் 2 பேரையுமே நேம் பண்ணுறாங்க.
அப்போ எஃப்ஐஆர் போட்டு லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அவர் அப்பியர் ஆகணும் நேரு இடி முன்னால் அப்பியர் ஆவாரா இல்லை கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க வரான்னு தெரியாது. ஃபார் எவர் யூ cannot கெட் ஸ்டே. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் he has to before இடி டிவிஎஸ்சி அண்ட் தட் will lead him to இடி. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து கட்சிக்கு இருக்க தான் செய்யுது. பட் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அதனால் இது எல்லாத்தையும் தாங்கும். இப்போ மற்ற கட்சிகள் அப்படின்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை சந்திரபாபு நாயுடு அமைக்க ட்ரை பண்ண போதோ இல்லை கேசிஆர் ட்ரை பண்ண போதோ இல்லை 2009 மற்றவர்கள் ட்ரை பண்ண போதோ திமுக அதை ஏற்றுக்கலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இடத்தில் இப்போது திமுக போய் தன்னை பொசிஷன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெவ்வேறு மாநிலங்களில் அது காங்கிரஸோடு இணைந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அல்லது காங்கிரஸ் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாததுனால கூடுதல் சீட்டை கொடுத்து நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தோன்னு இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்கள், ஒரு மம்தா பானர்ஜியோ அல்லது ஒரு தேஜஸ்வி யாதவோ, அகிலேஷ் கிட்ட இப்போ அடுத்து 27 எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல, போன முறை 98 வாங்கி 2 ஜெயிச்சாங்க. இப்படியெல்லாம் இப்போ கெஜ்ரிவால் பஞ்சாபில் எதிர் தான் போது ஸ்டாலின் அந்த இடத்துல அதை மூவ் பண்ணி ஒரு யுனைடெட் அப்போசிஷன் ஃப்ரண்ட் காங்கிரஸ் இல்லாமல் என்கிற ஒரு ப்ரப்போசல் வாய்ப்பே இல்லைங்க. நியர் 29 வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் இல்லாமல் அப்போசிஷன் ஃப்ரண்ட்டை கட்டவே முடியாதுங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா இந்த இந்தியா பிளாக்குக்காக இருக்கட்டும் திமுகவுக்கு ஆகட்டும் மைனாரிட்டிஸ் ஓட்டு வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் காங்கிரஸ் கூட இருக்குது. மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களுக்கு வேண்டும், மைனாரிட்டிஸ்க்காக தான் நீங்கள் இருக்கீங்கள் என்ற நம்பகத்தன்மை உங்கள் கூட்டணிக்கு அணிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் உங்கள் கூட இருக்கணும். அதனால் காங்கிரஸை தவிர்த்துட்டு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை கட்டுற முயற்சியில் முதல்ல அந்த முயற்சியில் திமுக ஈடுபடுவதாக நான் நினைக்கவில்லை. அவங்க பிஜேபியோட க்ளோஸ் ஆகணும் தான் நினைக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸிடமிருந்து தங்களை மேலும் மேலும் திமுக விலக்கி கொள்வது, தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது பிஜேபிக்கு மோடிக்கு கொடுக்குற மெசேஜ். ஏன்னா மோடிக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய கோபத்துக்கான ஒரே காரணம் திமுக ஆட்சியோட ஊழலோ குடும்ப அரசியலோ கிடையாது, காங்கிரஸை நீங்கள் சுமக்கிறீர்கள் என்பதுதான். அந்த காங்கிரஸ் இன்றைக்கி வந்து தானாகவே கயண்டு போயிடுச்சுன்னு போது பிஜேபியோட மோடியோட உக்ர பார்வையிலேருந்து திமுக கண்டிப்பாக தப்பித்து கொள்ளும். இன்னொன்று, விஜய் அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது டிவிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக இடியும் உள்ளே வரும். ஒரே நேரத்தில் டிவிஎஸ்சியும் இடியையும் திமுகவால் சத்தியமாக எதிர்கொள்ள முடியாது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று. இன்னொன்று, லாங் டேர்ம் பாலிட்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளியில் போன பிறகு தனியாக கச்சேரி எத்தனை நாளைக்கு நடத்த முடியுன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். நான் இன்னொன்று கேட்குறேன், இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு ஸ்டாலின் சொன்ன காரணங்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் தவறானவை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ளே எதிரும் புதிருமான கட்சிகள் சில கட்சிகள் இருக்குது. ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்காது. பஞ்சாபில் தோக்கடித்தது, டெல்லியில் தோக்கடித்தது ஆம் ஆத்மி கட்சி தான், காங்கிரஸை காலி பண்ணிருக்கு. ஆனால் 2 பேரும் கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. சிபிஎம் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒன்றா இருப்பாங்க, கேரளாவில் அடிச்சுப்பாங்க, பஞ்சாபில் ஆம் ஆத்மி. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முரண்பாடுகளின் மூட்டை தான் ஆம் ஆத்மி இந்தியா அலையன்ஸு. இதில் வந்து திமுக சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து அபத்தமானவே. என்னை பொறுத்த வரைக்கும் சிறுபிள்ளைத்தனம் இருக்காங்கிறதே கேள்வி நடந்த இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், எதிரும் புதிருமான கட்சிகள் அங்கே இருக்கேன். அந்த ஃபாரமோட நோக்கம் பிஜேபியை வீழ்த்துறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் யார் பெருசுன்றது கிடையாது, அது கிடையாது. அங்கே அது எதிரும் புதிருமாக தான் நிற்கும். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சிபிஎம் காங்கிரஸ் எல்லாரையும் ஓட விரட்டினாங்க. இன்றைக்கி அந்த நெருக்கடியில் வந்து மாட்டி இருக்குது. அதனால் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டத்தை ஸ்டாலின் புறக்கணிப்பதற்கு திமுக புறக்கணிப்பதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து என்னை பொறுத்த வரையில் நகைச்சுவையானவை. இவங்க இந்த முடிவின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு தெளிவாக ஒரு சமிக்கையை கொடுக்கிறார்கள். லுக், நாங்கள் காங்கிரஸோடு இல்லை, காங்கிரஸோடு நீங்கள் இல்லைனாலே உங்களுக்கு 50% பிரச்சனை வராதுன்றது தான் மோடி அரசாங்கத்தோட நிலைப்பாடாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பட் அதோடு நிற்குமா, அதை தாண்டி அந்த உறவு தொடருமா? 22 எம்பிக்கள் இருக்காங்க மக்களவையில், மாநிலங்களவையில் 10 பேர், 32 பேர் இருக்காங்க. இந்த 32 பேரை வைத்துக்கொண்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெறாமல் காங்கிரஸையும் பகைத்து கொண்டு சிறுபான்மையின வாக்குகளும் வெளியேறிய பிறகு அடுத்த 3 ஆண்டுகள் இன்றைக்கி அவங்க நினைத்தா மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம், அது மூலம் தப்பித்து கொள்ளலாம் பல வழக்குகள் இருந்தும். ஆகவே அந்த பாதை அவர்கள் முன்னால் நன்றாக திறந்து தான் கிடக்கிறது. அந்த பாதையில் அவர்கள் போவார்களா என்று எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபியோட போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. பட் கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்பொழுது மாநிலத்தில் அதிகாரம் இல்லை என்றால், ஏற்கனவே மத்திய அளவில் அவங்களுக்கு இடி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மத்திய அரசையும் பகைக்க முடியாது. அதனால் பார்ப்பவர்களின் முடிவுக்கே நாம் இதை விட்டு விடலாம். அந்த ஜூரி இஸ் yet to out. ஏறத்தாழ ஒரு நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி காங்கிரஸ் பிஜேபி சமதூரம் வைக்கிறோன்ற மாதிரியும் சொல்லிக்கலாம்.
அல்லது அது இவங்களால முடியாதுங்க. நான் சொல்றேன் திமுகவால அது சத்தியமாக அவங்க முடியாது. 2 பேரும் அதை செய்த போது ஆளுங்கட்சியாக இருந்தார்கள் மாநிலத்தில். நீங்க வந்து 2 பவரும் இல்லாமலாம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ வலைய இருக்கிறார் விஜய். நேரு கேஸு, செந்தில் பாலாஜி கேஸு, இன்னும் தோண்ட பல கேஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து சிக்கல் முற்றும். இதுக்கு நடுப்புற உங்களுக்கு வந்து அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்திருப்பதும் திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி தான். ஸோ தே ஹவ் டு நேவிகேட் வெரி கிளவர்லி. நீங்கள் குறிப்பிட்டீங்க காங்கிரஸை விட்டு விலகிட்டோம் அப்படிங்கிறத சொன்னாலே ஒரு 50% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, காங்கிரஸை உடன் சேர்த்து அமைச்சரவையில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு 50% ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை அது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? 50% திமுகவுக்கு குறையும். அந்த காங்கிரஸை கூட சேர்த்து அமைச்சரவையிலே இடம் கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 50% என்னமோ % கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. % அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு வகையில் காங்கிரஸை இவர் சுமக்கிறாரு. கூட்டணி கட்சிங்கள்லாம் பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் இருக்காங்க. அவங்க வெறும் எம்பி சீட்டு இங்கேருந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க. இவர் கேபினெட்டில் பர்த்தே கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, அதாவது ஹையர் எஜுகேஷன்லாம் பாஜகவோடு சண்டை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதில் காங்கிரஸை கொண்டு போய் நீங்கள் உட்கார வைக்கிறீங்கன்னா, எஸ், அது ஒரு பர்பச்சுவல் வார் மோடில் நீங்கள் கவர்னரோட போகணுங்கிற இடம். அது ரொம்ப சிக்கலுக்குரியதாக நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கப்புறம் 29 நோக்கி போகும்போது, ஏன்னா அண்ணாமலை இப்போ சொல்கிறத பார்த்தா 29க்கு அவர் இல்லை அதை ஸ்கிப் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வருது. அப்போ இங்கே களம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 3 முனை அல்லது பாஜக அதிமுகவோட்டு தொடரும். இதில் ஏடிஎம்கே பிஜேபியோட ரோல் இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ ஃபர்தராக கொண்டு வரது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, என்டிஏவோட ஃப்யூச்சரும் அண்டர் சீஜ் தான். இப்போ ஒருவேளை திமுக என்டிஏக்குள்ளே போயிடுச்சுன்னா எல்லாமே தலைகீழ மாறும். திமுக என்டிஏக்குள்ளே போகல, ஆனால் இந்தியா பிளாக்லேயும் இல்லை, திருசங்க சோகத்தில் இருக்குது. இஷ்யூ அடிப்படையில் ஆதரவுன்றது ரொம்ப நாள் ஓடாது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே டெசர்டட் டிஎம்கே. அப்போ திமுகக்குள்ளே ஒரு வியூ வந்து மைனாரிட்டிஸை நம்ம எதுக்கு இனிமேல் வந்து சுமக்கணும், அவங்க தான் நம்மக்கிட்ட இல்லையே, அந்த முடிவு வருது. ஆகவே இது அடுத்த சில வாரங்கள் குரூஷியலானவை. ஏன்னா வந்து ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்க. இன்னொன்று 3 ஆண்டுகள் மத்திய மோடி அரசை சமாளிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மாநில அரசின் சப்போர்ட் தேவை. அதான் ராஜா நேற்று பேர்னா இவர் சுப்பராயன், நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்ற, அதுதான் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு டெய்லி நெஞ்ச கீழாக காமிச்சிட்ருக்கோம். அது என்டிஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தட்ஸ் இன் சென்னிங். அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. புது பிளேயர் வந்ததும் வந்து முக்கியமான விஷயம். அதாவது பிஜேபி பலவீனமாக இருக்க மாநிலங்களில் மேக்ஸிமம் கூட்டையை குழப்புவாங்க, புதுசாக ஆளை இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்று விஜய், இன்னொன்று ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆக போகுது அண்ணாமலை. சாப்பிட்டாச்சாவது ஓட்டுனாலே போகுது அவங்களுக்கு. நம்ம அந்த இப்சன் பெட்ஸை தொடுறதுனால கேட்குறேன், ஒருவேளை என்டிஏக்குள்ளே டிஎம்கே போகிற ரெசார்ட் எடுக்கிறாங்கன்னா என்டிஏக்குள்ளே ஏடிஎம்கே தொடருமா அதான ஒரு கேள்வி ரைஸ் ஆகும் இல்லையா? இது இன்னொரு காமெடி. என்டிஏக்குள்ளே திமுக போச்சுன்னா ஏடிஎம்கே தொடருமா? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்டிஏக்குள்ளே இருந்தாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். சபாஸ், பஞ்சமில்லை, நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை தமிழ்நாட்டில். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் திமுக அதிமுக அந்த திராவிட ஓட்டு வங்கிகளாக இணையணும்னு சில ஒப்பீனியன்ஸ் அங்கங்கே ஃப்ளோட் பண்ணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் அது எதை நோக்கி போகும், அகைன் அது எந்த அளவுக்கு ஃபேராக இருக்குங்கிறதெல்லாம் பப்ளிக்கிட்ட அவங்க கொண்டு போனால் தான் தெரியும். ஏற்கனவே அதிமுகவில் பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படியே அந்த ஒரு எரோஷனுங்கிறது தாவேகாவை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பார்ப்போம் சார். ஒரு இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது 2026 இல்லை, 5 மாநில தேர்தலில் எங்கேயுமே அந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தலை. ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸ், ராகுல் காந்தியும் அது அஸ்ஸாமில் கூட அப்படி பேசலன்னும் போது லிட்ரலி 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொன்னார் இந்தியா அலையன்ஸ் கிடையாது, அது எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எக்ஸிட் ஆனதையும் நினைவு கூற வேண்டியிருக்கு. 29க்காச்சும் ஒரு விஷனோட இவங்க கிளம்புவாங்களா, இல்லை அது இன்னும் பெரிய குழப்பங்களை கொடுத்து இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபிக்கு போய் சேரப்போதா? ஏன்னா பிஜேபியினுடைய வெற்றி அவர்களுடைய பலத்திலிருந்து விளைகிறதா, எதிர்கட்சிகளுடைய பலவீனத்திலிருந்து அதை கல்டிவேட் பண்ணுற இடத்துக்கு அவங்க போகிறாங்களாங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. மேபி அதை அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம பார்க்கலாம், விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி. நன்றி சார்.